வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று கருணா அம்மான் அவர்கள் ஒரு விடயத்தை குறித்து பேசியிருந்தார். அவர் நேற்று பேசவில்லை, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்தார். அதிலே பிள்ளையான் அவர்களை மையப்படுத்திய செய்தியை அவர் பேசியிருந்தார். பிள்ளையான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய வழக்கு இல்லை என்பதை முதன்மைப்படுத்தி அவர் பல கருத்துக்களை பேசியிருந்தார். அதனை மையப்படுத்தி நானும் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். ஆனால் அதிலே கருணா அவர்கள் வேறொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது யாழ் பகுதியிலே தனியாக நின்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த வெற்றி அவருடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. மக்கள் அவருக்கு பெருவாரியான ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். உடனடியாக ஊடகங்கள் அனைத்திலுமே ஒரு பிரதான கருத்தாக அவைகள் பேசப்பட்டது. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக கருணா அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இதற்கு வைத்தியர் அர்ஜுனா என்ன பதிலை சொல்ல இருக்கிறார் என்கின்ற தேடல் மனதிற்குள் இருந்தன. எனவே வைத்தியர் அர்ஜுனா வெளியிடக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளையுமே தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து காத்து கொண்டிருந்தேன். அப்படி காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருணா அம்மான் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை மையப்படுத்தி தன்னுடைய கருத்து என்ன என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் ஒரு காணொலி. அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது வைத்தியருடைய நிலைப்பாடு, தான் எடுத்திருக்கக்கூடிய அந்த பாதை எது என்பதை மிக தெளிவாகவே அதில் அவர் பதிவிட்டிருந்தார். இது உண்மையிலே மனதிற்கு ஒரு உந்தல் சக்தியாக இருந்தது என்றுதான் குறிப்பிட முடியும். வைத்தியர் அர்ஜுனா கருணா குறிப்பிட்டதை மையப்படுத்தி என்ன கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் என்பதை நாம் முதலில் பார்ப்போம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், கருணா அம்மான் அவர்கள் நான் மிகவும் போராடி வெற்றி பெற்றிருப்பதாகவும் மக்கள் ஆதரவு எனக்கு இருப்பதாகவும் ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் தேர்தலில் நான் நின்றபொழுது நடந்த நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே கட்சியை சார்ந்தவர்களுக்கு வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கருணா அவர்களும் கருணா அவர்களை சார்ந்தவர்களும் என்னை மிரட்டக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்தார்கள். நான் தேர்தலில் நிற்கக்கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. எனக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுத்தார்கள். அவர்களை சார்ந்தவர்கள் என்னை மிரட்டுவதற்கான களங்களை எடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் என்னை அவர்கள் மிரட்டி பார்த்தார்கள். என் உயிருக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்தார்கள். அப்படி எடுத்தவர்கள்தான் இன்று என்னை குறித்து பேசி இருக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல கருணா அவர்களை குறித்தும் பிள்ளையான் அவர்களை குறித்தும் எங்களுக்கு பல விடயங்கள் தெரியும். எங்களுடைய இயக்கம் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் அந்த இயக்கத்தை வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து சிங்கள ஆட்சியாளர்களோடு இணைந்து கொண்டு இயக்கத்தை சார்ந்தவர்களை அழிக்கக்கூடிய நகர்வுகளை கருணா அவர்கள் எடுத்தார்கள் என்பது எவ்வளவு வலியான விடயம். கருணா அவர்களை சந்திக்கின்ற பொழுது இதை குறித்து நான் கேள்வி கேட்பேன். கண்டிப்பாக எதற்காக நீங்கள் எங்கள் இனத்தை காட்டிக் கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வுகளை எடுத்தீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை நான் கண்டிப்பாக கேட்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருந்தார். அதே காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா இன்னும் சில விடயங்களை குறித்து பேசியிருந்தார். கருணா அவர்களும் பிள்ளையான் அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவரால் எடுத்து வளர்க்கப்பட்டவர்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் இயக்கத்திற்கும் தேசிய தலைவருக்கும் எதிராக அவர்கள் செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். ஆனால் அவர்கள் எங்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. ஆனால் இன்று பலர் தமிழ் மக்களுக்காக பேசுகிறோம் என்று அரசியல் கட்சிகளை வைத்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியல் அடையாளத்தை தங்களுக்கான அடையாளமாக கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர்கள் களத்தில் நின்று போராடி அதில் பட்ட விழுப்புண்களை தாங்கிக் கொண்டு இந்த அரசியல் களத்தில் இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறி.
அப்படி கேள்விக்குறிக்கு உடையவர்கள்தான் இன்று பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் என்னையும் இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். இங்கு நாம் 2 விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியதிருக்கின்றது. ஒன்று, எதற்காக இந்த சூழலில் கருணா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவைக்கு ஒரு ஆதரவு தெரிவிப்பது போன்ற ஒரு கருத்தை பதிவிட வேண்டும். அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட யாழ் பகுதியில் அல்லது குறிப்பிட்ட பகுதிகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு செல்வாக்கு பெருகி கொண்டிருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா ஒரு பெருவாரியான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு களத்தை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. எனவே அதை திசை திருப்ப வேண்டுமென்றால் கருணா அவர்களும் வைத்தியருக்கு ஆதரவாக இருக்கிறார் என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டால் கருணாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வைத்தியருக்கும் எதிராக மாறிவிடுவார்கள் என்கின்ற கணக்கீட்டை கையில் எடுத்துக்கொண்டு இந்த கருத்துகள் பதிவிடப்பட்டிருக்கிறதா என்கின்ற முதல் கேள்வி எழும்புகின்றன. 2வது கேள்வி என்னவென்றால், தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் மிக தெளிவாக தமிழர் தாயகத்தில் கட்டி அமைக்கப்பட்டுவிட்டது. அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது அங்கு ஒவ்வொரு மக்களும் கொடுத்த வரவேற்பு, மக்கள் அர்ஜுனா அவர்களை காத்திருந்து பார்த்து தங்களுடைய குறைகளை சொல்லி எங்களுக்கு நீங்கள் நிவர்த்தி வாங்கி கொடுப்பதற்கான களங்களை எடுத்து தாருங்கள் என்று உரிமையோடு கேட்ட களங்கள், இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் மன்றத்திலே வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் ஒரு வளர்ச்சி களத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையில் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது, அல்லது நாம் அதை குறித்த கருத்தை இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் மக்களிடம் ஒரு பெரிய பெயரை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான கருத்தை பதிவிட்டால் கருணா அவர்களுடைய ஆதரவான கருத்துகளின் அடிப்படையில்தான் வைத்தியர் அதிகப்படியான வாக்குகளை பெற்றார் என்று மெய் சிலிர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை கூட கையில் எடுத்துக்கொண்டு இதுபோன்ற கருத்துகள் பதிவிடப்பட்டிருக்குமோ என்கின்ற எண்ணங்கள் எழும்புகின்றன. ஆனால் இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனையை பாராட்ட வேண்டியது இருக்கின்றது. கருணா அவர்கள் பாராட்டியிருக்கிறார் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு தான் குளிர்ந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை அல்லாது அவருடைய முகங்களை மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய களங்களை மிக தெளிவாக வைத்தியர் எடுத்து கருணா எதற்காக இப்படிப்பட்ட நகர்வுகளை எடுக்கிறார் என்கின்ற விடயங்களை எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும் பாராட்டத்திற்கு உரியதாக இருக்கிறது. வைத்தியருடைய இந்த கருத்தாக்கங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த தேர்தல் களத்திலே மக்கள் பெருவாரியான ஆதரவை அளிக்கக்கூடிய ஒரு களம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது தற்பொழுது தெரிய தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுபோன்ற பல கருத்துகள் வைத்தியர் அர்ஜுனாவை நோக்கி திரும்பும் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் என்பார்.